வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை இப்போது தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி 16ஆம் தேதி 6வது மாதம் 2024 ஞாயிற்றுக்கிழமை. அட்சயா ட்ரா நடைபெறுது. 656வது ட்ராவாக நடைபெறுது இந்த அட்சயா ட்ரா. இந்த அட்சயா ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக இப்போது நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. முன்னாடி நாள் நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் என்ன வின்னிங் கிடச்சிருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 099 ரிசல்ட்டாக வந்திருக்கு. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் நல்ல ஒரு ஃபுல் வின்னிங்கே கொடுத்துருக்கோம். நீங்களே பாருங்கள். நம்ம பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஒரே நம்பர் தான் கொடுத்துருந்தோம். 100% ஸ்ட்ராங்கான நம்பராக சிங்கிள் நம்பராக ப்ளே பண்ணணும்னு நினைக்கிற நம்பர்களுக்கு 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே ஏ போர்டுலேயே நமக்கு 0ங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. ஆல் போர்டு சிங்கிள் நம்பராக கொடுத்துருந்தேன். நல்ல ஒரு வின்னிங் தான் ஆல் போர்டு நம்ம கொடுத்ததில். நம்ம இன்றைக்கி பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி நான் சொல்லியிருந்தேன். வாட்ச் பண்ண நம்பர்கள் கரெக்டாக வின்னிங் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏ போர்டில் 0, பி போர்டில் 9ன்னு நான் கரெக்டாக சொல்லி தான் கொடுத்தேன். ஒரு போர்டுக்கு ஒரே நம்பராக நான் சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த 2 போர்டுமே நமக்கு பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் தான். பார்த்திங்கன்னா ஏபியிலே பார்த்திங்கன்னா அதாவது ஏ போர்டு 0, பி போர்டு 9. ஏ போர்டு 0, பி போர்டில் 9ங்கிறது நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஏபியில் நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. சி போர்டில் நம்ம 7ஆம் நம்பரையும் 6ஆம் நம்பரையும் எதிர்பார்த்தோம். டபுள்ஸ் வர்றதுக்கும் ட்ரிபிள்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். வேணால் நம்ம கெஸ்ஸிங்கில் எடுக்கையில் நம்ம டபுள்ஸ் நம்பர் மாற்றி கொடுத்துருந்தோம். 6 எடுத்திருந்தோம். வேணால் 9. சரி, ஓகே. நமக்கு பி போர்டு 9ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டில் 0ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 3 நம்பருக்கு கொடுத்ததில் நம்ம 097, 029ங்கிற மாதிரியெல்லாம் நம்பர் கொடுத்துருக்கோம். டெஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு. பாட்ஸில் கூட பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்ம பாட்ஸில் எடுத்திருந்தோம் 209. இதில் 092 ஒன்று வந்திருக்கும், 029ன்னு ஒரு நம்பர் வந்திருக்கும். வந்த ரிசல்ட்டு 099 டபுள்ஸாக வந்துருச்சு. இதே நமக்கு 2ஆம் நம்பர் வந்திருந்தால் ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். டெஸ்ட்டு மிஸ்ஸு தான். நம்ம ஏபியில் 09ங்கிறது வின்னிங் கொடுத்துருக்கோம். ஆல் போர்டு சிங்கிள் நம்பராக 0 கொடுத்துருந்தோம், பாஸ் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி ஏ போர்டில் 0, பி போர்டில் 9 தான் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருந்துச்சி. இப்போது நம்ம அடுத்த நாள் நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போது 16ஆம் தேதி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு ஏ போர்டு நம்பர் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சி போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம இப்போது பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் நம்ம கொடுக்குற நம்பர்ஸையும் நீங்கள் எடுக்கிற நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக சொல்லுறேன், உங்களுக்கான வின்னிங் ரெகுலராக கிடைக்குன்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி பெஸ்ட்டு நம்பராக நான் கொடுக்குறேன். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 29 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. ஏ போர்டில் 2, 9 தான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பி போர்டில் 0 வரணும், சி போர்டில் 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் பி போர்டில் 1 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 6 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒவ்வொரு போர்டு நம்பரையுமே ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் கொடுக்கணும். 100% வின்னிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பெஸ்ட்டு நம்பராகவும் நான் கொடுக்குறேன். நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் எந்த போர்டுக்கு உங்களுடைய கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்காக வருதுன்னு பாருங்கள். ஸ்ட்ராங்காக வந்தால் ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம். இது கன்ஃபார்ம் நம்பராக யாருமே எடுத்துக்காதீங்க, ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும்தான் நான் கொடுக்குறேன்.
ஏ போர்டில் 2 9, பி போர்டில் 0 1, சி போர்டில் 7 6 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக வந்திருக்குது. நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் வந்து மேட்ச் பண்ணி வைங்க. எல்லா நம்பர்களுக்குமே ஸ்ட்ராங்கான வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து சிங்கிள் நம்பர் தான் நிறைய நம்பர்கள் கேட்குறீங்க. எங்களுக்கு ஒரே நம்பராக சிங்கிள் நம்பராக கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறீங்க. கேட்குற நம்பர்களுக்கு 100% ஸ்ட்ராங்கான நம்பராக, அதாவது என்னையுடைய கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டும்தான் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் இந்த நம்பர் வந்து நம்ம கொடுக்குறோம். சிங்கிள் நம்பராக நம்ம 2ஆம் நம்பரை எடுத்திருக்கோம். 100% ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்குது. 2ங்கிறத நீங்கள் சிங்கிள் நம்பராக வைக்கலாம், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் நம்பரும் 7ஆம் நம்பர் தான் வரணும். உங்களுக்கே தெரியும், முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு அந்த மாதிரி தான் ரிசல்ட் வந்திருக்கு. இப்போது நீங்கள் 2ஐயும் 7ஐயும் 100% கிடையாது, 1000% கூட ஸ்ட்ராங்காகவே வைக்கலாம். 27னே வைக்கலாம் நீங்கள் ஏபி பிசி ஏசியில். ஏன்னா 0க்கு 2 9க்கு 2 9க்கு 2 தான் வரணும். 9க்கு 7 ஒரு நம்பர் கண்டிப்பாக வரணும். ஏன்னா டபுள் 9 இருக்குது, அதனால் ஒரு 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பெண்டிங்லையும் நமக்கு இருக்குது. உங்களுக்கே தெரியும், 7ஆம் நம்பருங்கிறது சி போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது. பெண்டிங் நம்பர்ஸையும் நம்ம மேட்ச் பண்ணி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக கொடுக்குறோம். மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக சொல்லுறேன், உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகக்கூடாது, ரெகுலராக கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம். 207, 210 இதெல்லாம் பாட்ஸில் தான் நான் கொடுக்குறேன். அதாவது பாட்ஸு நம்பரில் தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த 3 நம்பருமே நான் பாட்ஸில் வந்து எடுத்திருக்கேன். நமக்கு பாட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து 217, 210, 926 இந்த இந்த நம்பர்ஸ் வந்து பாட்ஸில் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது. இந்த 3 நம்பரையுமே பாட்ஸில் வைங்க, வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. மேட்ச் பண்ணி விளையாடுங்க. எல்லா நம்பர்களுக்குமே ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நமக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் வந்து ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட் நம்பராகவும் தான் நான் ஒவ்வொரு நம்பரையுமே கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கை மேட்ச் பண்ணியும் நம்ம கொடுக்குற மெத்தேடை மேட்ச் பண்ணி விளையாடுங்க. அதாவது ஒவ்வொரு நம்பரையுமே நம்ம பெஸ்ட் நம்பராக கொடுக்கணும், 100% வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். 927, 804, 296, 417 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி என்னுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு ட்ராவுக்கும் டபுள்ஸ் எதிர்பார்த்திங்கன்னா 277, 211 டபுள்ஸ் எதிர்பார்க்குற நம்பர்களுக்கு 966 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டபுள்ஸ் எதிர்பார்த்திங்கன்னா பிசி டபுள்ஸே வந்துச்சுன்னா 277, 211, 966ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி கூட இருக்குது நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் வந்து. அதே மாதிரி 907 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் நான் வந்து கொண்டு வந்து கொடுக்கல, கம்மியான நம்பர்ஸாக மொத்தம் ஒரு 8 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த 8 நம்பருக்குள்ளே இருந்து நமக்கு இன்றைக்கி ஸ்ட்ராங்கான வெற்றி கிடைக்கணும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். மேட்ச் பண்ணி வைங்க. இப்போது நம்ம ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸ்லேயும் நம்ம நம்பர்ஸ் பார்க்கையில் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக மட்டும்தான் நான் ஒவ்வொரு நம்பர்ஸையுமே கொடுக்குறேன். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா மட்டுமே எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. இல்லையா வேண்டவே வேண்டாம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்கன்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் ஒரு பெஸ்ட்டு நம்பராகவுமே நம்ம கொடுக்குறோம். ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் உங்களுடைய கணக்கில் இருக்குதான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லையா வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்கன்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் ஒரு பெஸ்ட்டு நம்பராகவும் தான் நம்ம கொடுக்குறோம். மேட்ச் பண்ணி விளையாடுங்க.
ஏபி, பிசி, ஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் நான் மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். 16, 27, 21, 97, 20, 17, 91ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏபி, பிசி, ஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் இந்த ஒரு 7 நம்பர்ஸுமே ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் வந்திருக்கு. ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக சொல்லுறேன், உங்களுக்கு ரெகுலராக வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பெஸ்ட்டு நம்பராகவும் கொடுக்குறோம். ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் மேட்ச் பண்ணி வைங்க. 92, 17ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் ஒரு பெஸ்ட்டு நம்பராகவும் மட்டுமே ஒவ்வொரு நம்பரையுமே நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இருக்குதான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணிக்காங்க. ஸ்ட்ராங்கான ஒரு கெஸ்ஸிங்காகவும் பெஸ்ட்டான நம்பராகவும் தான் நான் வந்து இப்போ கொடுக்கக்கூடிய நம்பர் எல்லா நம்பர்களுமே வந்து 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு அதிகமான நம்பர்ஸ்லாம் நான் கொடுக்க விரும்பலை. மொத்தம் 3 நம்பர் தான் எடுத்திருக்கேன். 94, 16, 92, 01, 92, 17, 29, 01, 92, 17, 94, 16 மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் 3 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸ்லாம் எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டு இருந்த அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.